அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அமெரிக்க மண்ணின் வாஷிங்டன் நகரிலிருந்து அன்பு வணக்கங்கள். தமிழன் இல்லாத இடமில்லை. அதே நேரம் எங்கள் இருப்புகளை தக்க வைத்துக் கொள்ள பொருளாதார ரீதியில் எம்மை நாங்கள் சிறப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி சிறப்படுத்தும் இடத்தில் தான் எங்கள் அடையாளங்களை இனிவரும் காலங்களில் அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்ல முடியும். அப்படியான முயற்சிகள் பல தொழில் முனைவோரை ஒன்றிணைக்கும் முகமாக அமெரிக்காவின் தலைநகரில் அக்டோபர் மாதம் 3ஆம் 4ஆம் 5ஆம் திகதிகளில் 12வது உலக பொருளாதார மாநாடு இடம்பெறவிருக்கின்றது. அது பற்றிய விவரங்களை இன்று எம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக உங்களுக்கு நன்கு பரிச்சயமான இருமுகங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இது பற்றிய விவரங்களை அறிய இது என்னத்துக்காக நடத்தப்படுகின்றது, இதில் யார் யாரெல்லாம் பங்கு பெறலாம், நான் ஒரு தொழிலை தொடங்குவதாயின் என்னென்ன செய்ய வேண்டும், அது சட்ட ரீதியாகவோ அல்லது இதன் மூலம் என்ன படிப்பறிவினை நான் பெறலாம், அதே நேரம் அதை என்ன படிமுறைகளை நான் எடுத்து இயம்பலாம் என்பது பற்றி இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு ராஜனா நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மேரிலண்ட் தேசத்தின் வெளிவிகார அமைச்சராக இருந்தவர், ஒரு தொழில் முனைவராக தன்னை திறம்பட வளர்த்து கொண்டு பலருக்கு மேரிலண்ட் தேசத்தில் உதாரணமாக திகழ்பவர். வணக்கம் அண்ணன். நெப்போலியன் துரைசுவாமி அண்ணன் முன்னாள் மத்திய அமைச்சர், நடிகர், தொழில் முனைவர் மற்றும் இணையத்தில் இவரை தெரியாதவர் இல்லை என்றே கூறலாம். அந்த அளவிற்கு பிரபல்யமான முகங்கள். இவர்கள் இருவரது தலைமையில் தான் இந்த 12வது மாநாடு அமெரிக்க தலைநகரில் அக்டோபர் 3ஆம் 4ஆம் 5ஆம் திகதிகளில் அரங்கேறப் போகின்றது. கூறு. நன்றி. அதாவது சம்பத் சார் இந்த உலகத் தமிழர் பொருளாதார மாநாட்டுக்கு நிறுவனர் முதல்ல தொடங்கி இருக்கிறாரு. வெவ்வேறு நாடுகளில் நடத்தியிருக்கிறாரு. 12வது உலகத் தமிழ் பொருளாதார மாநாட்டில் அமெரிக்காவில் நடத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ராஜன் சாரை கான்டாக்ட் பண்ணி, ராஜன் சார் நீங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு கேட்டவுடனே ராஜன் சார் உடனே என்னை கூப்பிட்டு, நான் நெப்போலியன் இருந்தால் தான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்னையை கூப்பிட்டாரு. சரி, நண்பர் கூப்பிட்றாங்க, சரி நானும் இது கலந்துக்கிறேன், நானும் இருந்து உங்களோட உதவி செய்கிறேன் அப்படிங்கிறது தான் சேர்ந்தோம். பட் நாங்கள் அதுக்கப்புறம் நண்பரை ராஜாராமா கூப்பிட்டோம், அதுக்கப்புறம் கதிர்வேல் ராஜாவை கூப்பிட்டோம். அப்படி ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். இது ஒரு கூட்டு முயற்சி. உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் அது பொருளாதாரத்தில் யார் மேலோங்கி இருக்கிறாங்களோ, யார் பின்தங்கி இருக்கிறாங்களோ எல்லாருமே கலந்துக்கலாம். பின்தங்கி இருக்கிறவங்க எப்படி இன்னும் முன்னாடி போகலாம், முன்னாடி இருக்கிறவங்க இன்னும் மேலே எப்படி வளரலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக, ஒரு பிளாட்ஃபார்மாக அமைக்கிறதுக்காக எல்லாரையும் நாங்கள் அழைச்சி இந்த இடத்துல ஒரு மாநாடு நடத்துகிறோம். ஸோ அந்த வகையில் இது நடத்துறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதில் கலந்துக்கல ராஜன் சார் தலைமையில் நடக்கிற இந்த மாநாட்டில் கலந்துக்கல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா வாழ்கின்ற காலங்கள் ரொம்ப குறைவு. இருக்கிற காலத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த சந்ததியினருக்கு நம்ம ஏதாவது பண்ணி வச்சுட்டு போகணும். நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம், அரசியல், சினிமா, பொது வாழ்க்கையில் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டோம். அடுத்த சந்ததியருக்கு, அடுத்த இளைய தலைமுறையினருக்கு தொழில் தொடங்கலான்னு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு எப்படி பண்ணணும், எந்த தைரியத்தோடு இறங்கணும், எப்படிலாம் பண்ணால் இந்த மாநாட்டில் கருத்துக்கள் நிறையா சொல்ல போகிறோம். அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் இந்த மாநாடை சிறப்பிக்க நீங்கள் எல்லாம் கலந்துக்கணும். நன்றி அண்ணா. உங்களை இந்த மாநாட்டினுடைய ஹோட்டலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதுவும் உயர் திரு முன்னாள் மத்திய அமைச்சர், ரொம்ப நண்பர், சகோதரன் சொல்லுவேன். அவர் பக்கத்தில் வந்த ஒரு பாடு தான் இந்த கான்ஃபரன்ஸு பாசிபிள் ஆகிருக்குன்னு. அதனால் நாங்கள்லாம் நினைக்கலாம், துவக்கலாம், ஆனால் அது நடத்தி காட்டுறவர் நெப்போலியன் சார் தான். அவருடைய தலைமை தான் அது. அதனால் நாங்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு இவ்வளோ ஆறுதலாக அங்கே இருக்குது. அவர் ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி எங்களுக்காக அங்கேருந்து இந்த ரோட் ஷோ போகிற நாளைக்கு பென்சில்வேனியா, நியூயார்க், நியூ ஜெர்சி, ஏன்னா மக்களை தேட்டுறது, மக்களை சந்திக்கிறது, அந்த மாதிரி முயற்சியெல்லாம் அவர் இன்வால்வ் இல்லாமல் நடக்க சான்ஸ் இல்லை. அதுக்காக போகிறோம். அதுக்கடுத்து விர்ஜீனியா, மேரிலாண்ட்லேயும் அது மாதிரி ரோட்ஸ் நடக்க போகுது நாளைக்கு ஈவினிங். ஸோ அதனால் அவருடைய இன்வால்மெண்ட்டு, அவருடைய கான்ட்ரிபியூஷன், அவருடைய ஸ்ட்ரென்த் இருக்கு. அது நம்மளுக்குலாம் பெரிய பெரிய வரப்பிரசாதம். உங்களுக்கு தெரியும், பாலிவுட் ஆக்டர் எங்கேனாலும் வாழலாம் உலகத்தில். ஆனால் நம்மளுக்கு ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்து நம்மளோட இருக்கிறவர், வி ஆர் ரியலி ட்ரூலி கிஃப்டட் என்ன சொல்றீங்க. அதனால் முதல்ல உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுகிறேன் சார் வந்ததுக்கு. ரெண்டாவது விஷயம் சார் சொன்னபடி இந்த நோக்கமே என்ன தெரியுங்களா, தமிழ் பொருளாதார மாநாடு மற்ற இடத்துல நடந்திருக்கு, இப்போ அமெரிக்காவில் நடத்தணும். எங்களுடைய கோல் விஷனே சார் சொன்னபடி தமிழருடைய பொருளாதாரத்தை வளர்க்கிறது. ரெண்டாவது இந்த புதுசாக வரக்கூடிய ஸ்டார்ட் அப்பை எப்படி அவங்க ஸ்கேல் அப் கொண்டு போகுது. பல துறையில் மருத்துவம், கவர்மெண்ட் பிஸ்னஸ்,
டெக்னாலஜி, சாஃப்ட்வேர், பல துறையில் எப்படி நம்மளுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவது. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்திலேயே நாங்களும் டிசைட் பண்ணிட்டோம், தமிழாக வாழ்ந்தாலும் அமெரிக்காவில் மெயின் ஸ்ட்ரீமே எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் 3 நாள் நடக்க போகுது. இதில் வந்து பல நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் பல இன மக்கள், ஆங்கிலேயர்கள், ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ், ஹிஸ்பானிக்ஸ், எல்லாருமே வந்து பேசி கலந்து கொள்ளக்கூடிய இது நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா தமிழர்களுடைய ஷோகேஸ் ஆச்சு. நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை அமெரிக்காவில் போய் வாஷிங்டன் நகரத்தில் காட்டக்கூடிய ஒரு பெரும் விழாவாக இது நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சிறப்பாக இது ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்குது. அதனால இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் உங்கள் அனைவர்களையும் நாங்கள் இங்கே வருக வருக என்று வரவேற்க காத்திருக்கின்றோம். நன்றி. நீங்கள் கூறின அந்த ஒரு முக்கிய கருத்து தமிழ்சார் பொருளாதாரம் என்ற சீன மொழியை பேசுபவர்களுக்கு சீன பொருளாதாரம், அரேபியர்களுக்கு அரேபிய பொருளாதாரம். அப்படி இருக்க தமிழன் எங்களுக்கென்று ஒரு அடையாளம், எங்களுக்கென்று ஒரு தனித்துவம் என்று நாங்கள் பேசிக்கொண்டே போகலாம். அப்படி இருக்கிற இடத்துல அடுத்த படிக்கு எங்களை அழைத்து செல்வதற்கு இப்படியான மாநாடுகள், இப்படியான தொழில் முனைவோருக்கு அறிமுகம் செய்யப்படுவது என்ற லீடர்ஸ் இல்லாட்டி நாங்கள் தலைவர்களாக, தொழில் முனைவோர்களாக மிக சொற்பளவு அல்லது கைவிட்டு எண்ணக்கூடிய அளவு மக்கள் தான் அந்த பாதையை தெரிவு செய்கின்றார்கள். இந்த நாங்கள் எங்களுடைய இருப்பை தக்க வச்சுக் கொள்றதுக்கு போராடி கொண்டிருப்பவர்கள் தான் அநேகமானவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற இடத்துல அமெரிக்க தலைநகரில் இப்படி ஒரு விடயத்தை அரங்கேற்றி அது உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களையும் உள்வாங்கி அவர்களுக்கு ஒரு மேடை அமைச்சு கொடுக்கிறது மிகப்பெரிய விடயம். அப்போ உலக தமிழர்கள் சார்பிலும் தொழில் முனைவோர்கள் சார்பிலும் எங்கள் பணிவிழந்த நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சி இதுபோல பல நிகழ்ச்சிகள் வரணும் என்றால் பல எக்கனாமிக் ஃபோரம்ஸ் இங்கே அமெரிக்கா எடுத்துக்கொண்டா ட்ரேட் ஷோஸ், எக்கனாமிக் ஃபோரம்ஸ் எல்லாம் வேறு வேறு சமூகத்தினருக்கு வேறு வேறு மொழி பேசுபவர்களுக்கு இருக்குது. ஆனால் தமிழ் சார் பொருளாதாரத்தை வளர்க்குறதுக்கு என்னட்டு கேட்டால் இதான் முதல் முயற்சியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முதல் முயற்சி இனி விஸ்வரூப வெற்றியாக வரணும். அதுக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கீழ்காண்ற இணையதள சுட்டிக்கு போனால் இது பற்றிய விவரங்களையோ, ஏற்கனவே நடந்த 11 மாநாடுகள் உலகம் பூரா நடந்திருக்கு, அது பற்றிய விவரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அண்ணன்மார் இருவரும் தங்கள் தலைமையில் இதை எடுத்து நடத்த அக்டோபர் 3, 4, 5 தேதிகளில் தயாராக இருக்கின்றார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லாம எனக்கும் தொழில் முனைவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இதில் போய் நான் என்னத்தை போகிறேன். அப்படி இருக்கிறார்களுக்கு இறுதியாக நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க? நிச்சயமா நத்திங் இஸ் இம்பாசிபிள். நான் எனக்கு அரசியலே தெரியாது. நான் அரசியலில் எம்எல்ஏ வந்து எம்பியாக இருந்து மந்திரியாக இருந்து சாதிச்சுட்டு வந்திருக்கேன். சினிமான்னு என்னன்னே தெரியாது. என்னுடைய குருநாதர் பாரதியார் ஆரம்பித்து தொடங்கி வச்சார். 150 படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு ஹாலிவுட்லேயும் நடிச்சிட்டேன். அதே மாதிரி பிஸ்னஸ் என்னன்னே தெரியாது. பல விதமான பிஸ்னஸ் நான் பண்ணிட்டேன். இன்றைக்கி சாஃப்ட்வேர்னா என்னன்னே தெரியாது. ஆனால் சாஃப்ட்வேர் 25 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ நத்திங் இஸ் இம்பாசிபிள். முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை வாழ்க்கையில். எதை வேணாலும் யாராலையும் பண்ண முடியும். நீங்கள் முயற்சி எடுக்கணும். முயற்சியே எடுக்காமல் நம்மளால் முடியாது முடியாது. முடியும் நினைங்க, எல்லாமே முடியும். அதனால் முடியும் நினைங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கணும்னு நினைங்க, கண்டிப்பாக வருவீங்க, கண்டிப்பாக வந்து கலந்துக்குவீங்க. நிறைய ஒரு தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. இதனுடைய நோக்கம் சார் சொன்னபடி இன்ஸ்பயர் பீப்புள், வர்றவங்க எல்லாரும் எக்ஸைட் பண்ணுறது. அதான் ஆரம்பத்தில் எங்களுடைய கோல். ஹவ் வி கேன் எக்ஸைட், இன்ஸ்பயர் த ஆடியன்ஸ். அப்புறம் ஹவ் வி கேன் எம்பவர் தட் தே கேன் டு பிஸ்னஸ். அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் முடியும். அதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம். 3வது விஷயம், இதனுடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெரி யூனிக்காக நடத்துகிறோம். இதனுடைய நிகழ்ச்சியில் சில டாபிக் பார்த்தீங்கன்னா வெரி கரண்ட் டாபிக். US இந்தியா டேரிஃப் இஷ்யூ நடந்துட்டு இருக்கு, ரெலவெண்ட் டாபிக். அதை பற்றி பேசுறதுக்காக திங்க் டேங்க் பீப்புள் வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இமிகிரேஷன் இஷ்யூ. இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் நம்பர் 1 அட்டர்னி ஷீலாமூர்த்தி, கேள்விப்பட்டிருக்கேன், இமிகிரேஷன் லாயர். அவங்க நேராக வந்து அவங்களுடைய கருத்தை ஷேர் பண்ண போகிறாங்க எல்லாருக்கும். இது மாதிரி பல டாபிக். அதுவும் இல்லாமல் சில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேர் சேர்ந்து 500 மில்லியன் கம்பெனி உருவாக்கியிருக்காங்க. 100 மில்லியன் கம்பெனி உருவாக்கி 1000 பேர் எம்ப்ளாயிஸ். எப்படி அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தமிழ்நாட்டில் பிறந்து வாழ்ந்து இங்கே வந்து அவங்க 2 பேர் சேர்ந்து வாழ்க்கையை மட்டும் சிறப்பாக மட்டும் இல்லாமல் இந்த தொழிலில் சிறப்பாகி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. புரியுங்களா? அது மட்டும் இல்லை, US இந்தியா எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் இப்போ சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே. அதை பற்றியெல்லாம் விளக்குறதுக்காக யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலேருந்து வர்றாங்க,
பக்கத்தில் உள்ள வாஷிங்டன் டிசிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க. தமிழ் வல்லுநர்கள் நிறைய அதை பற்றி பேசுறது இருக்காங்க. அதனால் இந்த மாநாடு வந்து லிசனிங் மட்டும் இல்லாமல் லேர்னிங் மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி அவங்களுடைய பொருளாதாரத்தை லீட் பண்ண முடியும் அதுக்கான பெரிய பிளாட்ஃபார்மாக அதை போகுது அப்படிங்கிறத நான் சந்தோஷமாக தெரிவிச்சுக்கொள்கிறேன். சிறப்பு சிறப்பு. அண்ணன்மார் இருவருக்கும் உங்களோட நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இல்லாட்டி உலக தமிழர்கள் சார்பில் இப்படி ஒரு முயற்சியை எங்கெண்ட மொழிக்கும் எங்கெண்ட அடையாளத்துக்காண்டியும் எங்கெண்ட இருப்பை தக்க வைக்கிறதுக்காண்டியும் நீங்கள் போடுற இந்த முயற்சிக்கு எங்கள் நன்றி கலந்த பாராட்டுகிறோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.